கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எத்தனாவது அதிகமான கேஸு? நாலாவது. இதோட இம்பார்ட்டன்ட் என்ன? ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமான வாயு. இவர் இல்லைன்னா என்ன கிடையாது, நம்மலாம் கிடையவே கிடையாது. ஆமாவா? ஒளிச்சேர்க்கை நடக்காது. கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகாது. கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகலைன்னா நமக்கு ஆற்றல் கிடைக்காது எல்லாம். அப்புறம் என்ன வகையான கேஸ் இது? பசுங்குடில் வாயு. இதுதான் வெப்பத்தை பிடிச்சி வச்சு அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு ஹீட்டை கொடுக்குது பூமியில். அதில் முக்கியமான ஆள். இதோட அளவு எவ்வளவு பூமியில்? 0.03%. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்டது. ஆமாவா? வேதிச் சேர்மம். அறை வெப்பநிலையில் இது வாயுவாக உள்ளது. ரூம் டெம்பரேச்சரில் வாயுவாக உள்ளது. இது கெமிக்கல் ஃபார்முலானது CO2. பூமியின் வளிமண்டலத்தில் இது காணப்படுகிறது. கரெக்டா? பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் புவியில் வாழ தேவையான வெப்பநிலையை இது வழங்குகிறது. அனுப்பிலாம் இல்லை, இது பிடிச்சி வச்சுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன? பசுங்குடில் வாயு. பாலைவனத்தில் நைட்டில் சடனாக கூலிங் ஆகிடுது. என்ன காரணம்? இந்த வாயு இல்லாததான் காரணம். சரியா? ரைட். மிகவும் அதிகரிக்கும் பொழுது அது பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு விளைவு என்னது? பசுங்குடில் வாயுவோட எண்ணிக்கை அதிகமான வளிமண்டலத்தில் ஓசோனா. புவி வெப்பமயமாதல். அது வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? கிளைமேட் சேஞ்ச் ஆகும். மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யாது. பெஞ்சிக்கிட்டு இருக்க பெய்யாத தேவையில்லாத இடத்துல மழை பெய்யும். அதனால் வெள்ளம் ஏற்படும். பனி கட்டியெல்லாம் உருகும். ஸோ கடல் மட்டம் உயரும். ஸோ நிலப்பகுதி என்ன ஆகும்? சுருங்கும். எல்லாம் வரிசையாக நிலப்பகுதி சுருங்கினா என்ன ஆகும்? வாழ்கிறதுக்கு பிரச்சனை அது எல்லாமே இருக்கும். உணவு பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும். ஏகப்பட்ட பிரச்சனை. பரவல். புவியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு 0.03% உள்ளது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா பூமிக்குள்ளேருந்து வந்தது தான். 0.03%. ஆக்சிஜன்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு தான். கொஞ்சமாக தான் ஆக்சிஜன் இருந்துச்சு. அப்புறம் போக போக தாவரங்கள் விலங்குகள் சுவாசித்தல் பொழுது நொதித்தல் நிலவின் போதும் இது வெளியிடப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு எப்போ வெளியிடப்படுது? தாவரங்கள் விலங்கு சுவாசிக்கும் பொழுது. சுவாசித்தல் எங்கே நடக்கும்? சுவாசித்தல் எங்கே நடக்குன்னு கேட்டேன். மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். தாவரம் விலங்கு எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில். அதுதான் ஒரிஜினல் சுவாசம். அடுத்தது இங்கே தான் தாவரம் விலங்கு சுவாசித்தல் தான். இயற்கையில் காணப்படும் பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு எரிமலையிலிருந்து வரும் மேக்மா மூலம் வெளியேற்றப்படுகிறது. சொன்னேன் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பூமிக்குள்ளேருந்து தான் வந்துச்சு. எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயரிய சிதைவுக்குள்ளாகும் பொழுதும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. எண்ணெயெல்லாம் இருக்குல்ல, ஃபேட்டு தானே அது. ஃபேட்டை உடஞ்சி என்ன ஆகும்? எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயரிய சிதைவுக்குள்ளாகும் பொழுது ஃபேட் அது கார்போஹைட்ரேட்டு தான். உடையுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதாவது மனித செயல்பாடுகளால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் சுழற்சியின் இயற்கை சமநிலையை பாதிக்குது. ஆமாவா? 50 கோடி பேர் இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை கோடி பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். அதனாலே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, மண்ணுக்குள்ளே புதஞ்ச தாவரம் விலங்கு அதோட கழிவெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அது உடம்புல சேமித்து வைக்கப்பட்ட கழிவெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். என்னது அந்த கழிவெல்லாம்? கார்போஹைட்ரேட்டா? நிலக்கரி, பெட்ரோலியம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? எரிக்கிறோமா? எரிக்கும் பொழுது என்ன பண்ணும்? வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு
கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதான் மனித செயல்பாடு. எங்கெங்கெல்லாம் எரிக்கிறோம் அதை, பெட்ரோலு நிலக்கரியெல்லாம். இன்னும் நம்ம லைனுக்கு வரல. நீங்களாம் வண்டியில், வாகனத்தில், என்ஜினில், அப்புறம் மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல, வீட்டில் எரிக்கிறோமா? வீட்டில் என்ன தயாரிக்கிறோம்? எல்பிஜி கேஸு, சிஎன்ஜி கேஸு, இதெல்லாம். மனிதனால் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் அதிகமாகி உலகெங்கில் வெப்பநிலை உயர்த்துவதால் பூமி வெப்பநிலை உயர்கிறது. இதுக்கு பேர் தானே புவி வெப்பமயமாதல். மொக்க விஷயம் அது. எக்ஸாமுக்காக படித்தா பெருசு. குளோபல் வார்மிங். கார்பன் சுழற்சியில் படிம எரிபொருள்களால் வெளியிடப்படும். படிம எரிபொருள்னா இது நிலக்கரி, பெட்ரோலியம், இங்கிலீஷில் ஃபாசில் ஃபியூயல். கார்பன் டை ஆக்சைடு ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கிறது. கரிம வாயுன்னு கூட சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடு. இயற்கையான கார்பன் பரிமாற்றத்தினால் கூடுதலாக வெளியேற்றப்படும். கார்பன் டை ஆக்சைடு முழுவதையும் உறிஞ்ச முடிவதில்லை. கூடுதலாக வெளியேறது யார்? 50 கோடி பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 கோடி பேர், 750 பேர் எக்ஸ்ட்ரா வெளியேறோம். அப்புறம் அந்த பெட்ரோல், மண்ணுக்குள்ளே புதஞ்ச பெட்ரோலு, டீசலு, நிலக்கரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறோம். இதெல்லாம் எக்ஸஸ். மரத்தெல்லாம் வெட்டிட்டோம். மரம் தான் என்ன பண்ணணும்? கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றணும். முடியலை. குளோபல் வார்மிங். இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடின் இயற்பியல் பண்பு. நிறமற்ற மணமற்ற வாயு. காற்றை விட கனமானது கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் காற்றை விட, நைட்ரஜன் காற்றை விட சற்று லேசானது, ஆக்சிஜன் காற்றை விட கனமானது. கம்பேர் பண்ணிக்கங்க, அவ்வளோதாங்க. அங்கே கன்ஃபியூஷனே வரக்கூடாது. எரிதலுக்கு துணை புரியுமா கார்பன் டை ஆக்சைடு? ஆக்சிஜன் துணை புரியும், எரியாது. ஆனால் நைட்ரஜன் துணை புரியாது, எரியாது. நீரில் ஓரளவுக்கு நன்றாக கரையக்கூடியது. ஓரளவு கரையும். அதுவும் குளிர்ந்த நீரில் நல்லாவே கரையும் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அதேமாதிரி அழுத்தத்துக்கு உட்படும் பொழுதும் நீரில் கார்பன் டை ஆக்சைடு நல்லா கரையும். அதனால தான் அது ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, குளிர்ந்த நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரையும். அதெல்லாம் துருவ பகுதியிலேருந்து வரக்கூடிய குளிர் வெப்ப நீரோட்டத்தில் என்ன அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் குளிர் நீரோட்டத்தில். சரியா பார்த்துமா? வெப்ப நீரோட்டத்தில் என்ன இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வெப்பம் தண்ணியில் தானே இருக்குது. ஸோ அதனால் குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் சேர இடத்துல என்ன இருக்கும்? கடல் வாழ் உயிரினம் நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே பாசி கீஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை சாப்பிடக்கூடிய கடல் வாழ் உயிரினம் மீன்கள் அதிகமாக இருக்கும். மீன்பிடி தொழில் அங்கே சிறப்பாக இருக்கும். கனடா, பெரு, இங்கெல்லாம். ஜாகிரஃபி, கெமிஸ்ட்ரிலேருந்து எங்கே போயிட்டோம்? ஜாகிரஃபி போயிட்டு வந்தாச்சு. நீல லிட்மஸ் தாளை சற்று சிவப்பாக மாற்றுகிறது. அமிலத்தன்மையுடையது. சரியா? அது நீரில் கரைஞ்சானா நீர் அமிலமாக மாறும். அமிலமலைக்கு இவரும் ஒரு காரணம். அதேமாதிரி என்னது இது? குளிர்பானங்கள் என்ன வாய் அடைச்சி வச்சுருக்காங்க? அப்போ குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய ஆசிட் எதுன்னு கேட்பாங்க. கார்போனிக் ஆசிட். அதனால தான் அது லைட்டாக ஒரு சோடா பாருங்கள், குடிச்சு பாருங்கள். நார்மல் தண்ணி தான் அது, பச்சை தண்ணி தான், வேறு ஒன்றுமே கிடையாது சோடா. ஆனால் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். யார்? இந்த இவர் தான். பச்சை தண்ணி வேறு ஒன்றுமே இல்லை, சோடா. புளிக்கிற காரணம் அவர் தான். ஏன்னா அமிலம் எப்படிப்பட்டது? புளிப்பு சுவையுடையது. அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி இதனை திரவமாக்கலாம். அது மட்டுமல்ல திண்மமாக மாற்றலாம். அழுத்தம் அதிகம் கொடுக்க மாலிகுலாக ஆகும், நெருங்கி போகும். நெருங்கி போக போக டெம்பரேச்சர் என்ன ஆகும்? குறையும். டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்தோம்? எவ்வளோ வைப்ரேட் ஆகுது, அதுதான் டெம்பரேச்சர். ஹீட்டு கிடையாது. டெம்பரேச்சர் வேறு, ஹீட்டு வேறு. நெருங்கி போகனா ஆட்டம் குறைஞ்சி போயிடும், டெம்பரேச்சர் குறையும். அப்போ லிக்விடாக மாறும். இன்னும் அழுத்தம் கொடுக்குறோம், என்ன ஆயிரும்? சாலிடாக மாறிடும். டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிரும். கம்ப்ளீட்டாக சாலிடாக எந்த பர்சன்டேஜில், எந்த டிகிரியில் ஆகும்னு பார்த்தோம்? 57 டிகிரி செல்சியஸ், -57. திடநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி, ட்ரை ஐஸ், பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது. ட்ரை ஐஸ்
டைரெக்டாக பதங்கமாதல்னு என்ன அர்த்தம்? டைரெக்டாக வாயுவாக மாறும். அதான் சினிமா ஷூட்டிங்லாம் இருக்குல்ல, இந்திரலோகத்தின் நான் அழகப்பன் பழைய விட்டலாச்சரிய படம், மேலோகத்துக்கு போனோன்னு அங்கே இன்னும் யமதருமை, அப்புறம் யார் இருப்பானுங்க, பிரம்மா விஷ்ணு ரம்பை மேனகைக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வேலையே தான். நம்ம தானே படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடினா அவர் உக்காந்துட்டு இருப்பார். அப்படி பாருங்கள், அவனுக்கு புத்தி அப்படி தான், அவ்வளோதான் இருக்கும் அவனுங்களுக்கு. பெண்கள்லாம் ஆணுக்கு அடிமை, அதிலே காட்டுறானுங்க. சரி, அந்த மேலோக படம் சீன்லாம் எடுக்கும்பொழுது மேகம் தானே, மேலோகம் மேகம் மேகம் மேலே தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மேகம் மாதிரி ஒரு விஷயம் வரணும். அப்போ இந்த ட்ரை ஐஸை கொண்டு போய் அங்கங்கே வச்சுருவாங்க. அது என்ன, அவங்க சடனாக வெளியில் எடுத்து வச்சோன்னே பதங்கமாதல், அப்படி ஆவியாக போயிட்டே இருக்கும், புகையாக போகும். அதான் மேகம். அடுத்தது, வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும். அடுத்தது, அங்கேருந்து வெளியில் எடுத்து வச்சோன்னா இப்போ ஆவியாகணும்னா இவன் வெப்பப்படுத்தணுன்றான். என்னது? ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அது தூக்கி வெளியில் வைக்கிற என்ன ஆயிரும்? இங்கே டெம்பரேச்சர் அதிகம், இதில் உள்ள டெம்பரேச்சர் அது இழுத்துக்கும். அதான் காரணம். அடுத்தது, வேதிப்பண்புகள். யாரு கூட சேருவாங்க, சேர மாட்டாங்க. தானாக எரியாது, எரிதலுக்கும் துணை புரியாது. ஆக்சிஜன் தானாக எரியுமா? எரியாது. அடுத்தது, உலோகங்களுடன் வினை புரியுமா? நல்லாவே புரிவார். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் கார்பனேட்டுகளை உருவாக்குமாம். மெக்னீசியம், கார்பனேட் ஆக்சைடு, அதெல்லாம் முக்கியம் இல்லை, விட்டுருங்க. உலோகத்தோட வினை புரியும், அவ்வளோதான். காரம், காரத்தோட, காரம்னா என்னென்னு பார்ப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு வினை காரத்தோட வினை. இது அமிலமா? கார்பன் டை ஆக்சைடு. காரத்தையும் அமிலத்தையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும். உப்பு தண்ணி கிடைக்கும். சுண்ணாம்பு நூறோட வினை புரியுமா? வினை புரியும், அதான் வெள்ளை கலராக வரும். சுண்ணாம்பு நூறோட வினை புரிஞ்சால் வெள்ளை கலராக. அதான் சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு இருக்குல்ல, இங்கிலீஷில் என்ன? ஸ்லேக்கடு லைம். நீட்டு சுண்ணாம்பு தண்ணியில் கலந்தோன்னா அது சுண்ணாம்பு அடிக்கிறோம். 2 நாள் என்ன ஆயிரம்? பளிச்சுன்னு மாறும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரிந்தால் நடக்கும். என்ன கிடைக்கும்? கால்சியம் கார்பனேட். பால் போல மாறும் கரைசல். இது நீட்டு சுண்ணாம்பு. இது கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறோம், கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் தண்ணி கிடைக்கும். வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோளுக்கு இங்கிலீஷில் என்ன? வீனஸ். அதோட வளிமண்டலத்தில் 96லேருந்து 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளதாமா. அதனால தான் வெள்ளிக்கோள் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே வெப்பமான கோள். புதன் தானே சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதான் வெப்பம் அதிகமாக இருக்கணும். அடுப்பு பக்கத்தில் உள்ள பொருள் தானே அதிகமாக இருக்கணும். ஆனால் இவர் தான் அதிகம். என்ன காரணம்? வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம். புதனுக்கு கார்பன் டை ஆக்சைடு அந்த வளிமண்டலமே இல்லை சொல்லப்போனால் புதனில். மேற்பரப்பு வெப்பநிலை அப்படியே அப்போ உலவாமா. மிகவும் வெப்பமான கோள் எதுன்னு கேட்பாங்க சூரிய குடும்பத்தில். இது வெள்ளி. எவ்வளோ இருக்காமா? தண்ணி எவ்வளோ டிகிரியில் கொதிக்கும்? 100 டிகிரி. கொதிநிலைனா என்ன? அதுக்கு மேலே அது வைப்ரேட் ஆகாது, வெப்பநிலை உயராது, நீராக இருக்கிற வரைக்கும். சரியா? அடுத்தது, கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட இப்போ உள்ள டீச்சர்கிட்ட பேசினா அதுங்களுக்கு புரியாது, அது வேறு. அதான் உண்மை. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதில் கார்பன் டை ஆக்சைடை தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. திட கார்பன் டை ஆக்சைடு உலர்பனி கெட்டி எனப்படுகிறது. இது குளிர்பதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுது. ஃப்ரீசர்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்கள, குளிர்பதன பெட்டி, அதில் இந்த என்ன சொன்னோம், போலியோ ட்ராப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது, இது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான வெண்ணிற புகைமூட்டம் போன்ற தோற்றம் உருவாகிறது. குளிர்ச்சியாக இருக்கிறதுனால என்னது, அந்த உடனே பதங்கமாதல் நடக்குதுல்ல, பதங்கமாதல் நடக்கும் பொழுது ஐஸ் கட்டி ஆவியாகி மேலே வருது. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய H2O மாலிகுலும் அதை சுற்றி ஒட்டிக்கும். அதனால தான் புகை மேகம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மேடை நிகழ்ச்சிகள், சினிமா காட்சிகளில் பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. ஏன்னா எரிதலுக்கு துணை புரியாது, எரியும் எரியாது. தீயணைப்பாலாம் இது வச்சுருப்பாங்க, நைட்ரஜன் வச்சுருப்பாங்க. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கப்படுதாம். சோடியம் கார்பனேட் சால்வே முறை, அதுக்கு பேர், அந்த மெத்தடுக்கு பேர். சோடியம் கார்பனேட் எங்கே தேவை? யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க அமோனியாவுடன் சேர்ந்து பயன்படுத்தாமல். இப்போ அமோனியா தயாரிக்க எது வேணும்? நைட்ரஜன் வேணும். அமோனியாவிலேருந்து யூரியா தயாரிக்க என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு தேவை. பதப்படுத்த இது பயன்படுத்தாமல். உணவு தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் பதப்படுத்துறதுக்கு. அது எப்படின்னு தெரியல எனக்கு, பார்த்துக்குவோம். காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்த பொருளாகும். இதுக்கு பேர் தான் சோடா. அதிக அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது தண்ணியில் என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு நல்லாவே கரையும். சோடாவெல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கலந்த தண்ணி, அதான் சோடா. கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் எப்படி கலக்கும்? அழுத்தம் கொடுக்கும் பொழுது கலக்கும். அதெல்லாம் சோடா ஃபேக்ட்ரி போய் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, கரகரகரன்னு சுற்றி விடுவாங்க. ஒரு கேஸ் பைப் இருக்கும், அதோட கரகரன்னு சுற்றுறப்ப இது உள்ள அழுத்தம் சுற்றும் பொழுது என்ன ஆகும்? தண்ணிலாம் ஆடுமா, கடன்னு அழுத்தம் அதிகமாகும். அப்போ உள்ளே போய் உட்காந்துக்கும். பசுமை இல்லை விளைவு மற்றும் உலக வெப்பம், இதை பல டைம் நான் சொல்லிட்டேன். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பினால் உறிஞ்சப்படுகிறது. இதன் தொடர் வினையாக இவை வெப்பம் அல்லது அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகிறது. பார்த்தோமா? நம்ம பூமியோட வளிமண்டலம் எப்படி வெப்பமடையுது? சூரிய ஒளி வரும், தரையில் படும் அல்லது கடல் பரப்பு படும். அவங்க ஹீட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு ஹீட் ஆவாங்க. ஹீட் ஆனவுடனே அவங்க வெப்பத்தை அதை வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? புவி கதிர்வீச்சு. புரிஞ்சிருந்தீங்கன்னா கதை வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. கதிர்வீச்சு, சோலார் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். வெப்பமடைஞ்ச பொருள் தானாக வெப்பத்தை வெளியிடுது. இது பார்த்திங்கன்னா அகச்சிவப்பு கதிர். சூரியன்லேருந்து வரக்கூடியது என்ன கதிர்? புற ஊதா கதிர். இது அகச்சிவப்பு கதிர். இன்ஃப்ராரெட் இங்கிலீஷில். இதோட வேவ்லென்த் கம்மி, வேவ்லென்த் அதிகம் அகச்சிவப்பு கதிருக்கு. ஸோ அதை பிடிச்சிக்கும். ஃப்ரீக்குவென்சி கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரீக்குவென்சி கம்மினால் இங்கே இருக்கக்கூடிய பசுங்குடில் வாயுக்கள், பூமி வளிமண்டலத்தில் பசுங்குடில் வாயுக்கள், அவங்க தான் அந்த ஹீட்டை பிடிச்சிக்குவாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்ட ஹீட்டு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். வளிமண்டலத்துக்குள் உமிழ்கின்றன. அதான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். வெப்பமடைந்த பொருள் தானாக வெப்பத்தை வெளியில் அனுப்புறது. வளிமண்டலத்தில் சில வாயு மூலக்கூறுகள் இத்தகைய அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி மீண்டும் அவற்றை அனைத்து திசைகளிலும் அனுப்புகின்றன. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு துகள்கள் யார் யார்? கார்பன் டை ஆக்சைடு, H2O மாலிகுலு, மீத்தேனு, CFC, நைட்ரஸ் ஆக்சைடு, இவங்கெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு மேலே வைப்ரேட் ஹீட்டு கிடச்சிருச்சா அப்போ என்ன வாங்க மேலே போவாங்க. போக போக வெப்பத்தை வெளியில் கொடுத்துட்டே போவாங்க. அதுக்கு பேர் தானது வெப்பச்சலனம். அதுக்கு பேர் தானது வெப்பச்சலனம். மேகம் இருக்குது, மழையே வரல பாருங்கள்.
மேகம் கிராஸ் ஆகி தானே போகுது, மழையே வர மாட்டேங்குது. மேகம்தான் காரணம். மழை வராதுக்கு காரணமே எது? மேகம் தான். மேகம் இல்லைன்னா என்ன ஆகும்? சூரிய ஒளி நல்லா கிடைக்கும். சூரிய ஒளி கிடச்சிதுன்னா ஹீட்டு கிடச்சிக்கும். ஹீட்டு கிடச்சிதுன்னா நான் எடுத்துகிட்டு அப்போ மேகம் வரணும். அந்த ஹீட் எடுத்துகிட்டு வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும், அப்போ மழை கொட்டும். புரிஞ்சுக்க முடியுதா? சின்ன சின்ன விஷயந்தானா. இவ்வாறு அவை பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலையை தொடர்ந்து ஒரே நிலையை தக்க வைக்கின்றன. யார்? அந்த கேஸ் இருக்காங்கள்ல, அவங்க தான் வளிமண்டலத்திலேருந்து கிடச்ச அந்த ஹீட்டை பிடிச்சிக்கிட்டு கதகதப்பு 24 hours ஒரே மாதிரி கதகதப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படும். அவங்க தான் அந்த கதகதப்பு கொடுக்குறாங்க அடுத்த நாள் வரைக்கும். இந்நிகழ்வு பசுமை இல்ல விளைவு எனப்படும். முன்னாடியே நடத்திட்டேன். பசுமை இல்லை எங்கே இருக்கும்? குளிர் பிரதேசங்களில் இருக்கும். கண்ணாடி கூண்டு. ஆமாம், அது உள்ளே போனீங்கன்னா ஹீட்டாக, வெளியிலலாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், உள்ளே போனீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். எதுக்கு உள்ளே ஹீட்டாக இருக்கணும்? எதுக்கு? தாவரம் வளரணும்னா என்னென்னமா வேணும்? தாவரம் வளர்கிறதுக்கு என்ன வேணும்? ஒளிச்சேர்க்கை நடக்கணுமா? ஒளிச்சேர்க்கை நடக்க என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன வேணும்? ஹீட்டு. அதுக்கு தான் அந்த பசுங்குடியில் உருவாக்குறாங்க குளிர் பிரதேசம். நடத்தியிருப்பேன், அதை படித்து பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் தண்ணி, இவங்கெல்லாம் பசுங்குடியில் வாயுக்கள். கேட்பாங்க யூபிஎஸ்சியிலேருந்து போலீஸ் வரைக்கும் இந்த கொஸ்டின் இல்லாத இதே இருக்காது. இவ்வாயுக்களின் அளவு தொடர்ந்து வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக. இவங்களோட நம்பர்ஸ் வளிமண்டலத்தில் இந்த பசுங்குடியில் வாயுக்களோட நம்பர்ஸு 100 இருக்குது. இவங்க தான் அந்த ஹீட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. 100 பேர் இருக்கிறப்ப 10 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதே 1000 பேர் நம்பர்ஸ் அதிகமாகிடுச்சு, 10 மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்? 100 டிகிரி செல்சியஸாக மாறும். புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும். அதான் வெப்பநிலை உயர்வு. வளிமண்டலத்தில் காசு மாசுபடுத்திகளின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதாலும் இவங்க தான் காசு மாடுபடுத்திகள், க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம். பசுமை இல்ல விளைவு அதிகமாகி புவியின் வாயுமண்டல வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே செல்கிறது. புவியின் வாயுமண்டலம்னா இது வளிமண்டலம் தான். வாயுமண்டலம் வாயு தானே வலின்னு சொன்னோம். வாயுமண்டலம் அதிகமாக என்ன புவி வெப்பமயமாக உலக வெப்பமாயுது. பூமி மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரித்தால் அதானது புவி வெப்பமயமாகுது. வார்த்தையை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும். வார்த்தையில் தான் அர்த்தம் இருக்குது. வார்த்தையை பார்த்தோன்னே கான்செப்ட் உனக்கு ஞாபகம் வரும். புரிஞ்சுக்கிட்டா. மனப்பாடம் பண்ணினா வரவே வராது. விளைவு புவி வெப்பமயமாச்சுன்னா என்ன ஆகும்? பனிப்பிரதேசங்கள்லாம் உருகும். வெள்ளம், மண்ணரிப்பு, பருவகாலம் சாராத மழை. பெய்ய வேண்டிய டைமில் பெய்யாது, எப்போயாவது பெய்யும், திடீர்னு பெய்யும். அதுக்கு பேர் தானே கிளைமேட் சேஞ்ச். இதுக்கு பேர் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். பவளப்பாறை முக்கிய உயிரினங்கள் அழிந்து உயிர் பல்வகைத்தன்மை இழப்புக்கு நேரிடும். பார்த்தோம் இல்லையா? பவளப்பாறை அழிவு காரணம் அமிலமலையும் காரணம், இந்த வெப்பநிலை உயர்வும் காரணம். சரியா? வெப்பநிலை உயர்வும் காரணம். கடல் மட்டம் உயருமா? பவளப்பாறைக்கு சூரிய ஒளி கிடைக்காது, செத்து போயிடும். நீர் மற்றும் பூச்சிகளால் வரும் நோய்கள் பரவுகிறது. தடுக்கும் முறை படிம எரிபொருளை குறைக்கணும். படிம எரிபொருள்னால் இது முதல்ல 500 கோடி 800 கோடியை குறைக்கணும். முதல்ல பாப்புலேஷனை குறைக்கணும். எங்கே போய் முடிக்க போதே தெரில. காடுகள் அழிவதை தடுக்கணும். சிஎஃப்சி பயன்பாட்டை குறைக்கணும். அதிக எண்ணிக்கையில் மரங்களை நடணும். அவங்க தான் யார்? கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுறவங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல் பொருள்லாம். அமிலமலை. நீரின் தூய வடிவம் மழை நீர். தொழிற்சாலை கழிவு வெளியேற்றம், எரிபொருள் எரித்தல், எரிமலை வெடிப்பு, காற்றில் கடக்கும் மாசுபடுத்திகளான நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு 2 பேரும் முக்கியமானவங்க. கார்பன் டை ஆக்சைடும் தான். சரியா? இவங்கெல்லாம் சேர்ந்தானா வாங்க மழை நீரில் கரைஞ்சி
அமிலத்தன்மை ஆயிரும் மழை நீர். எப்படி சோடா தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணாவே அமிலம் ஆயிடுறதுல கார்பனிக் ஆசிட், அது மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு அவங்க தண்ணியில் கரைஞ்சும் பொழுது அது அமிலத்தன்மையாக மாறும். அது நம்ம மேலே பட்டுச்சு அந்த மலை அப்படின்னா என்ன ஆகும்? கேன்சர் வரும், காய்ச்சல் வரும், எல்லாமே நடக்கும். அப்புறம் பில்டிங்லாம் அரிக்கும் அமிலமலை. அப்புறம் அந்த கோரல் ரீஃப் பார்த்தோம்ல, அதெல்லாம் கொண்டு போடும். நைட்ரிக் அமிலம் சல்ஃபூரிக் அமிலங்களாக மாறுகிறது. இதனால் அமிலமலை உருவாகிறது. மேலே போகுது ஃபேக்ட்ரி, இங்கேருந்து சேர்ந்து HNO நைட்ரிக் அமிலம். இது சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் அமிலம். இது ஃபார்முலா பார்த்துக்கோங்க. தூய மழையினுடைய pH வந்து 5.6. அமிலமலையாக மாறும் பொழுது 5.6ஓட குறைஞ்சிரும். pH பற்றி பார்ப்போம். pHன்னா என்னம்மா அர்த்தம்? பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆமாம், பார்ப்போம். குறைஞ்சிரும். pH மதிப்பு குறைஞ்சது 7னா நியூட்ரல், 7க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஆசிடாக இருக்கும். அதான் 7க்கு கீழே வந்துருச்சுன்னா ஆசிடு அமிலம், 7க்கு மேலே போயிடுச்சுன்னா என்னது? காரம், பேஸ். ஏன் அதுவும் பாருங்கள், 5.6க்கே காரணம் சொல்லிட்டான். ஆசிட் கரைஞ்சிருக்கிறதுனால தான் 7 பியூர் வாட்டர் வந்து 7 தான் இருக்கணும், அமிலமும் இல்லை காரமும் இல்லை. 5.6க்கு காரணம் என்ன தான்? pH குறைஞ்சது காரணம் கார்பன் டை ஆக்சைடு, அது ஒரு ஆசிடு, அது கலக்கிறதுனால. அது மேலும் குறையும் பொழுது டேஞ்சர், ரொம்ப அமிலத்தன்மை அதிகமாகிடும். குறையும் பொழுது நைட்ரஸ் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடெலாம் மிக்ஸ் ஆகும். விளைவுகள்: கண்களிலும் தோலிலும் எரிச்சல் உண்டாகும். விதை முளைத்தல் வளர்தலை தடை செய்து தாவரங்களில் மண்ணின் வளத்தை மாற்றுவதோடு தாவரங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் அழிக்குதாம்மா. ஆசிட் இல்லை மண்ணில் விழுந்துச்சுன்னா அங்கே உள்ள உயிரினங்களாம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தண்ணியில் உள்ள உயிரினங்களை அழிச்சிடும். கட்டடங்கள் பாலங்களை அரிக்குது, அதெல்லாம் நடக்குது. அமிலமலையை தடுக்கும் வழிமுறைகள் இதெல்லாம் குறைக்கணும். பெட்ரோலு, டீசலு, இதெல்லாம். சிஎன்ஜி இதில் அவ்வளோவா சல்ஃபர் ஆக்சைடோ நைட்ரஸ் ஆக்சைடோ ரிலீஸ் ஆகாது. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? மண்ணுக்குள்ளே அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் டீகம்போஸ் ஆகி கேஸாக இருக்கும், அதை போர் போட்டு எடுப்பாங்க, அதான் நேச்சுரல் கேஸ். அதை கம்ப்ரஸ் பண்ணோம்னா லிக்விடாக மாதிரி கண்டெய்னரில் அடைச்சி கொண்டு வருவாங்க, சிஎன்ஜி கேஸ். மாற்று எரிபொருளை பயன்படுத்துதல். ஃபாசில் ஃபியூயல் இருக்குல்ல, பெட்ரோலு, டீசல், அதுக்கு பொதுவாக சூரிய மின்சாரம் அந்த மாதிரி பயன்படுத்துன்னு எல்லாம் பண்ணும். தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றணும், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பணும். தொழிற்சாலை கேஸ் எல்லாம் வெளியில் போகுதில்ல, புகையெல்லாம், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பணும், இதான் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் பற்றிய சரியான கூற்று. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஸ் உள்ளது. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர்னா இது சோடா. சால்வே முறையில் டேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் எதுக்கு தேவைன்னு பாருங்கள், சலவை சோடா. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸாக மாறுகிறது.